ஒரு ஆள் படி ஐயப்பா சூப்பர். இதுக்கு தான் சொல்றாங்க ஏறாதீங்க என்ன எல்லாத்தையும் தூக்கி எறியுது. பொங்கல் பண்டிகை நெருங்கும் நிலையில் ஜல்லிக்கட்டில் வெற்றி பெறும் சிறந்த காளைக்கு காங்கேயம் பசு கன்றுடன் வழங்கப்படும் என்று இளைஞர் ஒருவர் அறிவித்துள்ளார். அலங்காநல்லூரைச் சேர்ந்த சுற்றுச்சூழல் ஆர்வலரான பொன்குமார் என்பவர் நாட்டின மாடுகள் பெருக்கத்தை ஊக்குவிக்கும் வகையில் ஜல்லிக்கட்டு போட்டியில் வெற்றி பெறும் காளையின் உரிமையாளர்களுக்கு ஆண்டுதோறும் மாடுகளை பரிசாக வழங்கி வருகிறார். அதன்படி இந்த ஆண்டு பாலமேட்டில் நடைபெறும் ஜல்லிக்கட்டிலும் காங்கேயம் பசு மற்றும் கன்றுக்குட்டியை பரிசாக வழங்க உள்ளதாக பொன்குமார் அறிவித்திருக்கிறார். இன்னைக்கு 2021 ஒரு சிறந்த காளைக்கு துருவன்ற காளைக்கு ஒரு பரிசு கொடுத்தோம். ஒரு மாடு பசுமாடு ஒரு மயிலை பசுவும் ஒரு கிடாரி கன்றும் கொடுத்தோம். அது இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்க அந்த கொடுத்த பசு கிட்டத்தட்ட ஒரு 3 ஜெனரேஷன் இங்க நிக்கிறத பார்க்கும்போது நான் என்ன நோக்கத்துக்காக இந்த விஷயத்தை எடுத்தனோ அந்த ஒரு மன மகிழ்ச்சி எனக்கு ரொம்ப சந்தோஷமா கிடைக்குது. நான் கொடுத்தது ஒரு மாடு ஒரு கண்டுக்குட்டி. ஆனா இன்னைக்கு அந்த பின்னாடி இருக்கிறது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 7-8 வாரிசுகள் இருக்கு. 2016 உலக தமிழர்கள் பூரா வென்றெடுத்த ஜல்லிக்கட்டு போராட்டம் வென்றெடுத்து ஜல்லிக்கட்டு தொடர்ந்து நடைபெறுது. அந்த காலகட்டத்திலிருந்தே நான் என்ன விஷயத்தை முன்னெடுத்து வச்சனோ அதை நானே செய்யணும் அப்படின்றதுக்காக அந்த 2017 ஆண்டு முதல் கொண்டு அந்த பால் நாட்டு பசு மாடுகளை கொடுக்கணும் அப்படின்ற ஒரு வைராக்கியத்தோட தொடர்ந்து அதை செஞ்சிட்டு இருக்கேன். நாட்டு மாடுகளை பாதுகாக்கும் விதமாக இளைஞர் முன்னெடுத்து வரும் இந்த செயல் சமூக மாற்றத்திற்கான முன் உதாரணமாக பார்க்கப்படுகிறது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் குணாவுடன் செய்தியாளர் பிரசன்ன வெங்கடேஷ்.